கொஞ்ச நாட்களாகவே நகைச்சுவை மன்னன் வடிவேலு அவர்களை பற்றி கூட நடித்தவங்க பலருமே பலவிதமாக பேசி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படிதான் பிரபல நடிகரான காதல் சுகுமார் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல வடிவேலு என்னை மிரட்டி எழுதி வாங்கினாரு, ரூம்ல 7 பேர் என்னை அடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி நடிக்கிறியான்னு கேட்டு வடிவேலு என்ன ஆளை வச்சு அடிச்சாருன்னு வடிவேலுவின் மோசமான குணம் பற்றி காதல் சுகுமார் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு. காதல் சுகுமாரை நடிகர் வடிவேலு தாக்கியிருக்கக்கூடிய சம்பவம் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. தமிழ் சினிமா உலகில் உள்ள நகைச்சுவை நடிகர்களில் சுகுமாரும் ஒருவரும். இவர் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் 2004ஆம் ஆண்டு வெளியான காதல் படத்தில் நகைச்சுவை நடிகராக நடித்திருந்தார். மேலும் இந்த படத்தில் பரத் சந்தியா நடித்திருந்தாங்க. இந்த படத்தின் மூலமாக நடிகர் சுகுமார் மக்களிடையே ரொம்பவே பிரபலமானார். நடிகராக அறிமுகமான காதல் சுகுமார் திருட்டு விசிடி என்ற படத்தை இயக்கியிருந்தார். 2016ஆம் ஆண்டு சும்மா ஆடுவோம் என்று கூத்து கலைஞர்களின் வாழ்க்கையை படமாக இயக்கி கூத்து பார்த்து அவர் இயக்கியிருந்தாலும் கூட இவரின் படங்கள் பெரிதாக மக்கள் மத்தியில் பிரபலமாகலை. தற்போது வாய்ப்பு தேடி அலைந்து வந்துட்டுருக்காரு. அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய காதல் சுகுமார் வடிவேலு அவர்களினுடைய மோசமான குணம் பற்றி பேசியிருக்கிறாரு. 2000ஆம் ஆண்டு நாம் சினிமாவிற்கு வந்தபோது வடிவேலு ரொம்ப பீக்கில் இருந்தார். பல மேடை நிகழ்ச்சிகளில் அவரை போலவே செய்திருக்கிறேன். ஆனால் பல கம்பெனிகளில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அப்போது கலகலப்பு என்ற படத்தில் நான் வடிவேலு போலவே நடித்தேன். அந்த நேரத்தில் மானஸ்தன் படப்பிடிப்பின் போது வடிவேலுவிற்கு காலில் அடிபட்டு விட்டதால் அவரால் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாமல் போனதால் அவருக்கு டூப்பாக நடிக்க என்ன கூப்பிட்டாங்க. ஆனால் நான் அப்படி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த தகவல் மருத்துவமனையில் இருக்கும் வடிவேலு அவர்களினுடைய காதுக்கு போயிடுச்சு. அப்போது முத்துக்காளை மற்றும் போண்டாமணி இருவரும் வடிவேலு உங்களை பார்க்க வேணும்னு அழைத்து போனாங்க. நானும் அவரை பார்ப்பதற்காக ஆசையாக போனேன். ஆரம்பத்தில் நல்லா பேசிட்டு இருந்த வடிவேலு முத்துக்காளை மற்றும் போண்டாமணியை வெளியே அனுப்பிவிட்டு ரூமில் என்னிடம் பேசினார். அப்போது வடிவேலு என்னை மாதிரி நடிப்பேன்னு சொல்லி எல்லா கம்பெனிலையும் சான்ஸ் கேட்குறியாமே அப்படின்னு சொல்ல அருகில் இருந்து சிங்கமுத்து மற்றும் உடன் இருந்த 7 பேர் என்னை திடீரென அடிச்சிட்டாங்க. நான் சுதாரிப்பதற்குள் அனைவரும் சரமாரியாக என்னை அடிச்சிட்டாங்க. சட்டை பட்டன் எல்லாம் அறுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் அழுது கெஞ்சி நான் ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டேன். இவனை இப்படியெல்லாம் வெளியே விட்டால் பத்திரிகையில் எதையாவது சொல்லிவிடுவான்னு நினச்சிக்கிட்டு என்னிடம் எழுதி வாங்கிட்டாங்க. அதாவது என் தங்கையின் படிப்பு செலவுக்காக உதவி கேட்டு வடிவேலு அண்ணனை பார்க்க வந்தேன். அவர் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க. அந்த கடிதம் இன்னமும் வடிவேலு அவர்களிடம் இருக்கு. வெளியில் இருந்த போண்டாமணி முத்துக்கால இருவரும் என்னை பார்த்துவிட்டு மன்னித்து விடு என்று கலங்கினாங்க. அந்த பேட்டியில் காதல் சுகுமார் தனது வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. உண்மையிலேயே இது இப்பொழுது கேட்கக்கூடிய நம்மளுக்கே என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. இப்படியெல்லாம் கூட அவர் செஞ்சிருப்பாரா அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளுக்கு சந்தேகமாக இருந்தாலும், இன்னொரு புறம் எதற்காக ஒருத்தர் அடி வாங்கினதை ரொம்பவே பார்த்தோன்னா ஓப்பனாக பேசணும் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.